என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் நன்மையின் மாதம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருவேன் என்று வாக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைகளை எல்லாம் நாம் அறிந்த போதிலும் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது தீமையை போல தோன்றுகிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்கு செய்திருக்கிறார், ஆனால் அதற்கு விரோதமாய் மாறாக என் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு அற்புதமான வேத பகுதி. உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நடக்கிற காரியம் தீமையை போல தோன்றலாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன இது, கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறாரே, எனக்கு நடப்பதெல்லாம் தீமையாக இருக்கிறதே, நான் எதிர்பார்த்த ஒரு நன்மை கூட எனக்கு வரவில்லையே என்று யோசிக்கலாம். இங்கே யோசேப்பின் வார்த்தையை பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், என்னை குழியிலே தூக்கி போட்டீர்கள், என்னை விற்றீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது தீமை போல தோன்றுகிற காரியங்களை, உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் செய்கிற தீமைகளை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த விசுவாசத்தை இருதயத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் காண்பது இப்பொழுது தீமை போல இருக்கிறது, ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீர்கள், இது தீமை போல வந்தது, தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லும்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல பிதாவே, யோசேப்புக்கு அவன் சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் என் ஆண்டவரோ யோசேப்பின் ஆத்துமாவை நேசித்து படுகுழிக்கு விலக்கி அவர்கள் தீமை செய்ய நினைத்த காரியங்களை எல்லாம் நன்மையாய் மாற பண்ணினதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கூட இப்பொழுது தீமை போல தோன்றுகிற காரியங்களை தேவன் நன்மையாய் மாற பண்ணுங்க, நன்மையாய் முடிய பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. உங்கள் வலதுகரம் கூட இருக்கட்டும், நன்மைகளை செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தீமை போல தோன்றுகிற காரியங்களை தேவன் நிச்சயமாக நன்மையாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்காதீர்கள், ஆண்டவர் அதை எப்படி மாற்றுவார் என்று விசுவாச கண்களை கொண்டு பாருங்கள். இப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த தீமையை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். தேவன் உங்களுக்கு நன்மையை தருகிற மாதம் இது. God bless you.